ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 28. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம என்ன பன்னீர் எடுத்துருக்கோம்னா ஆவின் பன்னீர் தான் எடுத்துருக்கோம். அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் ஸ்லைஸ் பண்ணிட்டு ஒரு பேனில் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், அது கூட உங்களுக்கு தேவையான சால்ட்டை போட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்து இப்போ நம்ம சாஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு டொமேட்டோ, ஜிஞ்சர், கேஷ்யூ, 2 சில்லி, அதுக்கப்புறம் 4 கார்லிக் தோலை பீல் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஏன்னே தெரியல, அந்த வேலை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா இந்தமாரி பேஸ்ட் ரெடி ஆகிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த டாஸ்க்கை என்னால் பண்ண முடியலங்க. நல்ல ரெஸ்டாரண்ட்டாக சென்னையில் சொல்ல சொல்லியிருந்தாரு. ஆனால் வீடியோ வரும் உங்களுக்காக, ஆனால் லேட்டாக வருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய், 4 பீஸ் பட்டை, ஏலக்காய், அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு ஓரளவுக்கு வெந்த உடனே அது கூட நம்ம பேஸ்ட்டை சேர்த்துக்கணுங்க. அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அதை வேக விட்டு அதில் பன்னீர் போட்டிங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுங்க. வாங்க இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்டி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் தெரியலுங்க, ஆனால் அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்த உடனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்